ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயூ. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஞ்சல் நம்பர நாம எப்படி பயன்படுத்துறது? அல்லது ஏஞ்சல் நம்பர நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏஞ்சல் நம்பரை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நம்பர் பத்தின ஒரு பொதுவான விஷயத்த நாம இங்க பார்க்கலாம். பொதுவா எண்களுக்கென்று ஒரு அதிர்வலை, அதாவது வைப்ரேஷன் உண்டு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்ட சில எண்களை நமக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படுத்தும்படியா அமைச்சு வச்சாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, கோவில 3 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளையாருக்கு 108 தோப்புக்கரணம் போடுவதா வேண்டிக்கணும் அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? சூறைக்காய், அதாவது சிதறுக்காய் உடைப்பது கூட இத்தனை தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள சொல்லுவாங்க. ராமஜெயம் எழுதும் போதும் சரி, இறைவனுடைய திருநாமங்களை எழுதும் போதும் அல்லது உச்சரிக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 108 முறை செய்ய சொல்லுவாங்க. அதே மாதிரி மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் போதும் 3 முறை, 9 முறை, 21 முறை, 48 முறை, 108 முறை, 1008 முறை, 1008 முறை அப்படின்னு எண்ணிக்கை அடிப்படையில உச்சாரணம் செய்ய சொல்லுவாங்க. இதற்கு உருவேற்றுதல் அப்படின்னு பேரு. அதே மாதிரி பக்தி பாடல்களை பாராயணம் செய்யறதுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி எண் கணிதமாகட்டும், ஜோதிடமாகட்டும், சாஸ்திர சம்பிரதாயங்களாகட்டும் அனைத்திலும் எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான் நம்மளுடைய பாரம்பரியம். எண்கள் நம்மளோட பாரம்பரியத்திலயும் சரி, கலாச்சாரத்திலயும் சரி, இரண்டர கலந்த ஒன்று அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட எண்களை தான் மேலை நாடுகள்ல ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு பெயர் வச்சு அழைச்சாங்க. அவங்க எண்களை தேவதைகளாக பார்த்தாங்க. நாம எண்களை தெய்வ சங்கல்பத்தோடு சேர்த்து கட்டிட்டோம். அவ்வளவுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். இப்படி மிகவும் நேர்மையான, நுட்பமான, சக்தி வாய்ந்த வைப்ரேஷனை கொண்ட, அதாவது அதிர்வுகளை கொண்ட எண்களை தான் ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு நாம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு எண் தனிச்சு நின்னாலும் சரி, ஒரு சில எண்ணோடு சேர்ந்து நின்னாலும் சரி, அதற்கு வலிமை உண்டு அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல ஒரே எண் அடுத்தடுத்து தொடர்ச்சியா வந்தாலும் அதற்கும் அதிகப்படியான வைப்ரேஷன், அதாவது பாசிட்டிவான வைப்ரேஷன் உண்டு அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்க, இதெல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச ஜென்ரலான விஷயம் தானே, எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க. சரி, இந்த ஏஞ்சல் நம்பரை எப்படி பயன்படுத்துறது? அதுதானே நம்மளோட முக்கியமான கேள்வி. நாம நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய கடிகாரமாகட்டும், வீட்டு கதவு எண்ணாகட்டும், வண்டிகளின் நம்பர்ஸ் ஆகட்டும், டிக்கெட் நம்பரா இருக்கட்டும், இப்படி எங்கெல்லாம் நம்பர்ஸ பயன்படுத்துறாங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டே தான் இருக்கோம். ஆனா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. வெகு சிலர் தான் இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றதும் உண்மை. சரி, இந்த மாதிரி நம்பரை பார்த்தா நாம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா முதல்ல நாம நன்றி சொல்லணும். அதாவது ஏஞ்சல்ஸ்க்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. ஏஞ்சல்ஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு இல்ல. உங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு கூட அந்த டைம்ல நீங்க நன்றி சொல்லலாம். இத வாய் விட்டு சொல்லணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. மனசார மனசுக்குள்ள சொன்னாலே போதுமானது. 2வது, ஏஞ்சல் நம்பர் பாக்குறீங்க அப்படின்னா அது தற்செயலா பாக்குறதா இருக்கணுமே தவிர நாமளே உருவாக்கி பாக்குற மாதிரி வச்சுக்க கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, என்ன பொறுத்த மட்டும் தானாக கனியக்கூடியதுதான் கனி, அந்த கனி தான் சுவையா இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி எதுவுமே தற்செயலா நடக்கும் பொழுது அதுக்கான பலன், அதுக்கான பவர் அப்படின்றது அதிகம். நாம உருவாக்கி பாக்குறதுன்றது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய அனுபவமும் கூட. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி நீங்க ஏஞ்சல் நம்பர் பாக்குறீங்க அப்படின்னா பார்த்த அடுத்த நிமிஷமே அல்லது அடுத்த நொடியே நீங்க எதுக்காக வேண்டிட்டு இருக்கீங்களோ, அல்லது இது நடக்கணும், எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கல்பம் உங்க லைஃப்ல இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள உடனே அத நினைச்சு அது கிடைச்சிட்டதா நீங்க நினைச்சு ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. அந்த வேலை உங்களுக்கு உண்மையாவே கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? அந்த அளவு சந்தோஷமான மனநிலையில ஏஞ்சல்ஸ்க்கு நீங்க நன்றி சொல்லணும். அப்ப எப்படி சொல்றது? ஏஞ்சல்ஸ், நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும். இப்படி நீங்க கன்டினியூஸா எதார்த்தமா ஏஞ்சல் நம்பர்ஸ நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, பார்க்குற ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க இந்த மாரி பிரேயர்ஸ மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருக்கீங்க, தேங்க் பண்ணிட்டே இருக்கீங்க, கிராட்டிட்யூட் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா,
நிச்சயமா நீங்க எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ, அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். 4வது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி பார்த்தேன். நான் இந்த மாரி ஏஞ்சல்ஸ் நம்பர வந்து பார்த்தேன். நான் இந்த மாரி அந்நேரம் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வெளியில யார்கிட்டயும் தம்பட்டம் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வெளிய சொல்லாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஆனா அதே சமயம் உங்களுக்கு அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா, நீங்க யாருக்கு வேணாலும் இதே மெத்தட சொல்லிக் குடுக்கலாம். அப்போ அது உங்களுக்கு இன்னும் நெறைய ஒரு பாசிட்டிவான எனர்ஜிய உங்களுக்கு குடுக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா குடுக்கும். இப்படிதான் ஏஞ்சல் நம்பர்ஸ நாம நம்மளோட டே டு டே லைஃப்ல பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோட அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் இன்னையிலிருந்து ஏஞ்சல் நம்பர்ஸ எதார்த்தமா கண்ல பட்டா, அல்லது நீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ எதார்த்தமா பார்க்குறீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ யூஸ் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்கள அட்ராக்ட் பண்ணுங்க. வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு அடி எடுத்து வைங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மயூ டிவைன் லைட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.